24 எம்பி, 12 எம்பி, மீதி 3 கூட்டணி கட்சிகள். ஓகே. எம்ஜிஆர் அது ஜெயலலிதா காலத்து வரைக்கும் இருந்தது, 89 அது வரைக்குமே இருந்தது. அதற்கு பிறகு அதுலேயும் பிரச்சனை வரும்பொழுது இவர்கள் அப்போவே கூட்டணி நோக்கி நகர்ந்துருக்கணும். இப்போ கூட சொல்கிறேன், காங்கிரஸ் ஏன் தாவேகாவை கையில் எடுக்கக்கூடாது? இப்பயும் அதானங்க கரெக்டு. நீங்கள் கூட்டணி முடிச்சு விட்டுலான்னு பாக்குறீங்க. சிபிஎம்மோ ஆமாம், சிபிஎம்மோ கூட்டணி முடிச்சு வருதில்ல, மாறுதலை நோக்கி நகரும். மாற்றம் வரும்ன்றீங்க. சிபிஎம்மும் சிபிஐயும் எப்போவுமே அந்த வேலையை பண்ணுவாங்க. முதலாளித்துவ கட்சிகள் முதலாளித்துவ இந்த இது இருக்கிற வரைக்கும் சோசலிசத்தை நோக்கி நகர்கின்ற இந்த நம்முடைய பயணம் தொடரும். அதே நேரம் இந்த தேர்தல் நடைமுறை, இந்த ஜனநாயகத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். தேர்தல் ஜனநாயகத்தை பயன்படுத்தும் அதே வேளையில் முதலாளித்துவ கட்சிகளுக்குள்ள ஏற்படும் பிளவுகளை நாம் தந்திரமாக கையாண்டு அதையும் நாம் பயன்படுத்த வேண்டும். மக்களை அவரவர்கள் பிரச்சனையை வைத்து அணி திரட்டி ஒரு மக்கள் ஜனநாயக புரட்சியை நோக்கி நகர வேண்டும். இதுதான் சிபிஎம் உடைய அடிப்படை. அதான் அடிப்படை கொள்கை. அப்போ முதலாளித்துவ கட்சிகளுக்குள் ஏற்படுகின்ற பிளவுகள் அந்த இதெல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது சிபிஎம் சிபிஐ உடைய இது. சிபிஐ தடுமாறினாங்க 75 முன்னாடி வரைக்கும், தேசிய ஜனநாயக புரட்சின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. 72 திமுக அதிமுக பிளவை கல்யாண சுந்தரம் நல்லா பயன்படுத்தினார். இத்தனைக்கும் எம்ஜிஆர் நடுவில் ஒரு பல்ட்டி அடித்தார். கல்யாண சுந்தரத்துலாம் அதிர்ச்சி. காங்கிரஸுக்கு எதிராலாம் காங்கிரஸ் தான் காலை வாரிச்சு எம்ஜிஆர். இந்த பாண்டிச்சேரியில் ஆதரவு கொடுக்குறேன்ட்டு காலை வாரிட்டாங்க. அதற்கு பிறகு எம்ஜிஆர் கல்யாண சுந்தரம் அந்த சைடு நின்னார், எம்ஜிஆர் அந்த சைடு நின்னார். சிபிஎம்மும் அதிமுகவும் தான் நின்னாங்க 77 எலெக்ஷனு. ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 72 இருந்த எம்ஜிஆருக்கு உதவி 80 ஆட்சியை கவுத்தாங்களா இந்திரா காந்தி. அன்றைக்கி எம்ஜிஆருக்கு சோர்ந்து போயிருந்தப்போ அவரை நீங்கள் போகலாம் இறங்கி பண்ணலான்னு அந்த ஆர்வத்தை கொடுத்தது ஃபஸ்ட்டு கல்யாண சுந்தரம், செகண்டு பாலசுப்ரமணியம், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர். இவங்க தான் இறங்கி நீங்கள் போய் கேளுங்க, நியாயம் கேளுங்க, உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. அப்போது இதை பிளவை பயன்படுத்துகிறாங்க. காங்கிரஸ் எப்போ பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டே இருக்கிறது. 91 96 அந்த அதிமுக ஆட்சி எந்த அளவுக்கு ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக, மக்கள் வெறுக்கக்கூடிய ஆட்சியாக இருந்த பொழுது ஒரு எதிர்கட்சியாக தட்டி கேட்காமல் கூடயே இருந்தாங்க. வளர்ப்பு மகன் திருமணம் எது வேணால் எடுத்துக்கங்க, கூடயே இருந்தாங்க. அதனுடைய விளைவு என்னாச்சு? மூப்பனார் 96 உடச்சிக்கிட்டு வெளியில் வர மாதிரி ஆச்சு. அப்போது இவர்கள் ஒவ்வொரு இவ்வளோ இன்றைக்கி மாணி தாக்கூர் பேசுகிறாரு, மற்றவங்க பேசுகிறாங்கன்னா என்ன பண்ணுறீங்க? மக்கள் பணியில் நாங்கள் பங்கு கேட்பதில் என்ன தவறு இருக்குதுன்னு அவர் கேட்குறாரு. யார்? மாணிக்கம் தாக்கூர் எம்பி. நான் கூட போட்டு வந்தேன், கேளுங்க, நல்லா கேளுங்க, அவங்க சரி நியாயம் இருக்குது. ஆனால் அந்த மக்கள் பணின்றீங்களா அதுதான் இடிக்குது, மற்றபடி நீங்கள் கேளுங்க அப்படின்னு.